அடித்தட்டு மக்களுக்கு அரசாங்கம் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தா, அத இலவசங்கள்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்க. ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்க. இப்ப இங்க இருக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து லேண்ட ஃப்ரீயா குடுக்குறாங்க. கரண்ட்ட ஃப்ரீயா குடுக்குறாங்க. தண்ணிய ஃப்ரீயா குடுக்குறாங்க. இங்க இருக்க லேபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வந்து குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீ பீஸ் கிடையாதா? இதெல்லாம் இலவசங்கள் கிடையாதா? இதெல்லாம் நீங்க விமர்சிக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி நாம ஒரு கேள்வி எழுப்புனா, அவங்களோட ரிப்ளை என்னவா இருக்குன்னா, கார்ப்பரேட்ஸ்க்கு நீங்க வந்து பணம் குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து வேலைவாய்ப்ப உருவாக்குவாங்க. நீங்க வந்து மக்களுக்கு குடுத்தா, மக்கள் மேலும் சோம்பேறியா தான் ஆயிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு ரிப்ளையும் அவங்க குடுக்குறாங்க. ஆனா, இதோட ரியாலிட்டி என்னவா இருக்குன்னா, நமக்கு வந்து கண்ணு முன்னாடி நெறைய கதைகள் இருக்கு. Nokia அப்படின்ற நிறுவனம் அ தமிழ்நாட்டுல வந்து அ தமிழ்நாட்டோட லேண்ட பயன்படுத்திக்கிட்டு, இங்க இருக்க நீர்வளத்த பயன்படுத்திக்கிட்டு, நம்மள்ட்ட கரண்ட்ட வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு, திடீர்னு ஒரு நாள் அவுட் ஆஃப் நோவேர் வந்து கம்பெனிய மூடிட்டு ஓடிட்டாங்க. அது அந்த Nokia ஆலையில கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ போராடியும் இந்தியாவோட எந்த சட்டதிட்டத்தையும் மதிக்காம, ஒரு நாள் வந்து கம்பெனிய மூடிட்டு ஓடிட்டாங்க. அப்ப அந்த Nokia அப்படின்ற நிறுவனம் இங்க ஏகப்பட்ட சலுகைகள வந்து அனுபவிச்சிருக்கு. அந்த நிறுவனம் இந்தியாவிலேருந்து போகும்போது, அந்த ஊழியர்களுக்கு காம்பன்சேஷன் கூட குடுக்காம ஓடி போனாங்க. அப்ப இத நாம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இத வந்து இலவசம், ஃப்ரீபீஸ். Nokiaன்ற நிறுவனம் இங்க இருக்க எல்லா ஃப்ரீபீஸையும் அனுபவிச்சுட்டு, நாட்ட விட்டு ஓடிட்டான். இங்க இருக்க லேபர எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு, இங்க இருக்க நிலத்த, இங்க இருக்க சுற்றுச்சூழல, இங்க இருக்க தண்ணிய எல்லாத்தையும் மாசுபடுத்திட்டு நாட்ட விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு தான் அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது, அது மேல எந்த கிரிட்டிசிசமோ, எந்த விமர்சனமோ இந்த மாதிரியான நபர்கள் வைக்கிறது கிடையாது. ஆனா, இங்க இருக்க மக்களுக்கு ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்தா, அது மட்டும் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. இப்ப சமீபத்தில பீகார் மாநிலத்தில அதானிக்கு கிட்டத்தட்ட 1050 ஏக்கர் நிலத்த வந்து விவசாய நிலத்த வந்து குடுக்குறாங்க. எவ்வளவுக்குன்னா, 25 வருஷத்துக்கு ஏக்கர் ரூ. 1 வாடகைக்கு வந்து குடுக்குறாங்க. அப்ப இது வந்து ஃப்ரீ பீஸ்ல வராதா? இது வந்து ஓசி கிடையாதா? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து ஓசில குடுக்குறாங்க அரசாங்கம். இதனால தான் வந்து கார்ப்பரேட்லாம் மக்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்து யாரும் கேட்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வேலைவாய்ப்ப உருவாக்கிடுவாங்க. அவங்க வந்து வேலைவாய்ப்பு தராங்க. அவங்கலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி ஆரம்பிச்சா தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த வேலைவாய்ப்பு என்னவா இருக்கு அப்படின்ற கேள்வியும் நம்ம கேட்டாகணும். இங்க இருக்க வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சமீபத்தில சாம்சங் நிறுவனம் வந்து அ ஒரு யூனியன் கூட ஆரம்பிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள் வந்து பயங்கரமா கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கிற நிறுவனங்கள் எவ்வளோ சம்பளம் குடுக்குறான்? இங்க இருக்க வொர்க்கர்ஸ வந்து பெர்மனன்ட் வொர்க்கர்ஸா வச்சிருக்கானா? ஆ எவ்வளோ வந்து வெல்ஃபேர் குடுக்குறாங்க? கான்ட்ராக்ட்ல எடுக்குறாங்களா? இல்ல பெர்மனன்ட் எம்ப்ளாயியா எடுக்குறாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் நம்ம முன்னாடி இருக்கு. இதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. அங்க இவ்ளோ நம்ம வந்து லேண்ட ஃப்ரீயா குடுத்துடுறோம், கரண்ட்ட ஃப்ரீயா குடுக்குறோம், தண்ணிய ஃப்ரீயா குடுக்குறோம். இது எல்லாத்தையும் ஃப்ரீயா குடுத்த பிறகும், இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற நிறுவனம் லேபரையும் ஃப்ரீயா கேட்குறான். அதெல்லாம் வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கிடையாதா? நம்ம வந்து லேண்டையும் ஃப்ரீயா குடுத்துட்டோம், எல்லாத்தையும் ஃப்ரீயா குடுத்துட்டோம். லேபரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு நம்மளோட உழைப்பையும் ஃப்ரீயா குடுத்துறோம் அப்படின்றது தான் இது கணக்கு. இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன இது எல்லாமே ஓசில கிடைக்குது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு அப்படின்றத வந்து நம்ம இங்க பேசுறதே கிடையாது. அது பேசு பொருள் ஆகுறதே கிடையாது.